ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் அபி கிரியேஷன். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, என் முன்னாடி நல்ல மெரூன் கலராக ஒரு சாரீ இருக்குது. நல்லா டீப் அண்ட் டார்க் மெரூனில் கோல்டன் புட்டா வச்சுருக்கு. இதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரீன் கலரில் ப்ரொக்கேட் மாதிரி கொடுத்துருக்கு. சாரியில் வேறு எதுவுமே கிடையாது, எதுவும் முந்தானே மட்டும்தான். ஸோ நம்ம இந்த ப்ளவுஸை வந்து கிராண்டாக பண்ணணும்னு கேட்டாங்க. ஸோ நம்ம இந்த ப்ளவுஸ் ஏற்கனவே பார்க்குறது கிராண்டாக இருக்குது, நம்ம இதை எப்படி கிராண்டாக பண்ணுறதுன்னு நாங்கள் டிஷ்யூவில் ஒர்க் பண்ணுவோம்னு பிளான் பண்ணி ஐடியா பண்ணியிருக்கோம். இதை பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. இதை என்ன பண்ணியிருக்கோன்னா ஆரி ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். ஆரி ஒர்க்கில் இந்த இதை பார்த்திங்கன்னா தெரியும், அவுட்லைன் வந்து நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு ஜரி போட்டுட்டு ஃபுல்லாக ஜர்தோஷி மட்டும்தான் நம்ம குட்டி குட்டியாக ஸ்கேலப்பாக வச்சுருக்கோம். ஸ்கேலப்பாக வச்சுட்டு திரும்ப அதை ஓவர்லாப் ஜர்தோஷி தூக்காமல் பீயாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி திரும்ப அந்த சாரீ கலர் மெரூனில் வந்து திரும்ப ஒருக்க அந்த லாங் செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். ஜிக்ஸாகாக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தான் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் அந்த பெரிய பீட்ஸு, சின்ன பீட்ஸு அண்டு ஸ்ப்ரிங் எல்லாம் கொடுத்துருக்கு. அதை என்ன செஞ்சுருக்கோம் தெரியுமா, கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த அவுட்லைன் போட்ட உடனே இந்த க்ரீன் கலர் நெட் இருக்குது பார்த்தீங்களா, நெட்டை வந்து நம்ம அழகா ஃப்ளீட்ஸ் ஒன்று போல் வச்சு ஒரு இன்ச் மட்டும்தான் கணக்கு வச்சுருக்கோம். 1 இன்ச் கணக்கு வச்சு அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் தனியாக வச்சு நம்ம தச்சு எடுத்துட்டோம். ஆரியிலேயே தச்சு எடுத்துட்டோம். தச்சுட்டு பார்த்தா அடுத்து மெரூன் நெட், சாரி வந்து மெரூன்னா நம்ம மெரூன் கலர் நெட் எடுத்து அதில் வந்து இந்த பெட்டல்ஸ் போடுறதை பற்றி நிறையா நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பெட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம போட்டிருக்கோம். பெட்டல்ஸ் தனித்தனியாக போட்டு அதையும் வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம இந்த பார்த்திங்கன்னா தெரியும், பெட்டல்ஸும் அதுக்கு கீழே அந்த க்ரீன் கலர் நெட்டும் ஃப்ளீட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த டியூப் பீட்ஸு அப்புறம் அந்த பெரிய ஸ்ப்ரிங்கெல்லாம் வச்சுருக்கோம். அதனால கொஞ்சம் தூக்கி தெரியுது. ஆனாலும் நமக்கு அது பியாத அளவுக்கு நம்ம அதை மடித்து தான் போட்டிருக்கோம். ஸோ நமக்கு ஆரியோட பீட்ஸும் வராது, அந்த பெட்டல்ஸும் உருவாது, அண்ட் அந்த ஃப்ளீட்ஸும் ஒன்று போல் கீழே பியூட்டிஃபுல்லாக நிற்கும். அண்ட் அந்த பெட்டல்ஸ் வந்து தூக்காமல் இருக்கிறோங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நம்ம அந்த டியூப் பீட்ஸ் பார்த்தீங்களா ஒரு 4 நாள் கொடுத்து ஸ்ட்ரைட்டாக அமுக்கி உட்கார வச்சுருக்கோம். அண்ட் இந்த டிப்பு தூக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதில் மெரூன் கலர் நூலில் வச்சு லேசாக ஒரு அமுக்கியிருக்கோம். இவ்வளோ தாங்க. அப்புறம் அங்கங்கே இந்த ஃப்ளீட்ஸு தூக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், அடியில் உள்ள ஃப்ளீட்ஸை தச்சு நம்ம அந்த 2 டியூப் பீட்ஸாக வச்சு அவுட்லைனில் பூரா வச்சுருக்கோம். ஸோ நமக்கு ஃப்ளீட்ஸும் அசிங்கமாக தூக்கிட்டு தெரியாது, இது நமக்கு பெட்ரல்ஸும் நமக்கு தூக்கிட்டு அசிங்கமாக தெரியாது. இது தாங்க வச்சுருக்கோம். இதில் வேறு எதுவுமே இல்லை. இந்த ப்ளவுஸை பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட்டான இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவும் இந்த மாதிரி பேட்டர்னில் ரிலேட் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காண்டி ஸ்லீவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரை வட்டம் மாதிரி கொடுத்துருக்கோம். நல்ல செமி சர்க்கிளில் இங்கே தான் பார்த்திங்கன்னா தெரியும், செமி சர்க்கிளில் ஒரு பூ வச்சு விட்ட மாதிரி வச்சுருக்கோம். அதுவும் பார்த்தோம்னா அடியில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரீன் கலர் ஃப்ளீட்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் மெரூன் கலரில் பெட்டல்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம அந்த ஸ்ப்ரிங்கு ஜர்தோஷி அண்டு பீட்ஸ் எல்லாமே நம்ம வச்சு முடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ப்ளவுஸ், பட் கான்செப்ட் வந்து வேறு. எல்லோரும் எப்பயும் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம வந்து நெட்டு வந்து யூஸ் பண்ணி இது நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐடியா யாருக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.